ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பம்பிங் சிமுலேட்டர் 2024 அப்படின்னு ஒரு கேம் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே வந்துட்டோம். கேமுக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கேஸ் ஸ்டேஷன் நேம் வைக்க சொல்கிறாங்க. கேஸ் ஸ்டேஷன் நேம் என்ன இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வழக்கம் போல் தான், எப்பயும் போல் டிஎஸ்கே கேஸ் சென்டர், அவ்வளோதான். கேஸ் ஸ்டேஷன், அவ்வளோதான் கைஸ், எப்பயும் போல தான். ஓகே, வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தோடனையும் எல்லா இதுலேயும் இப்படி தான். இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டரு, எல்லா கேம்லையும் சிமுலேட்டர் கேம்ஸில் எல்லா இதுலையும் இப்படி தான். ஆரம்பத்தில் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, க்ளீன் பண்ணிட்டா முடிஞ்சு. ஓகே ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு குப்பை தூக்கி உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு குப்பை மேட்டுன்னு இப்படி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்குலாம் கேஸ் இது பண்ணணுமா, பில்லு போடணும் போல். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, எஸ் அஃப்கோர்ஸ். ஓகே, எல்லாத்துக்கும் சொல்லணும் எஸ் அஃப்கோர்ஸ், அவ்வளோதான். பிசியில் இந்த கேம் இருக்குது, அதில் வந்து இப்படிலாம் இல்லை. முதல்ல நான் பார்த்துருக்கேன், அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியே டோட்டலாக மாறி இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது இந்த கேம், ஓரளவு இருக்குது. இப்போ வந்து நான் ஒன்று கிராஃபிக்ஸ் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் அல்ட்ரா மாற்றிடுவேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, யாரோ ஒரு பெக்கர் இருக்காங்க. பெக்கருக்கு எதுக்குன்னு இது ஜெயில் துணியில் போட்டிருக்கீங்க. அப்பப்போ ஆட்ஸ் வருது, அதான் ஒரு சின்ன கவலையாக இருக்குது. பார்த்தீங்களா, நெட்டை ஆஃப் பண்ணிட்டு விளாண்டாலும் அது ஆக மாட்டேங்குது. இதுக்கு எதுக்கு நெட்டுன்னு தெரில எனக்கு. ஓகே, உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அது பார்த்தேன். நெட்டு இல்லாட்டினா கேம் விளாட முடியாது காய்ஸ். ஆட்ஸ்னா வருது, நீங்கள் ஆட் வர மாட்டேங்குது. ஆட்ஸ் லோடிங் தான் ஆகிட்டு இருக்குன்னு, ஆனால் வர மாட்டேங்குது. எனக்கு வர மாட்டேங்குது, உங்களுக்கு வருது என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேம் விளாண்டுட்டு ஓகே காய்ஸ், லைக் பண்ணுவாங்க, லைக், ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா ஒரு சின்ன பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், அடுத்து வந்து நீங்கள் என்ன கேம் போடுற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோப்ளாக்ஸ் போடலாம். மைன்கிராஃப்ட் போடலாமா? மைன்கிராஃப்ட் முடியாது. அப்புறம் வேறு கேம்ஸ் சொல்லுங்கள், போடுவோம். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அதெல்லாம் நம்ம சேனலில் வராது, எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து இங்கே சிஓசி போடலாமா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சிஓசி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போடாமல் கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிளான் கூட இருக்குது நம்மள்கிட்ட. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹலோ, உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணுமா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், அப்படியே கேஸ்லாம் ஃபில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது? ஓகே, ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டு, பால் ஆப்ரேட் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க கேமை. ஓகே, ஒரு தடவை போட்டு பார்க்கலாம், திருப்பி அப்புறமே வந்து கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டாமினா, டர்ட்னஸ் இதெல்லாம் இருக்குது. ஸ்டாமினா வந்து நம்ம தூங்கி இருந்துச்சுன்னா சரியாக போயிடுது. என்ன கான்செப்ட், கேஸ் ஃபில் பண்ணிட்டே இருக்கணும், அதுதான். அப்புறம் வந்து இதில் ஏடிஎம்மில் இருக்குது. ஏடிஎம் வந்து 1000 ரூபா. அப்புறம் வந்து வேறு நிறைய இருந்துச்சு. டேப்லெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் பார்த்தா அந்த காசு இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே டேப்லெட்டுன்னு இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தா தெரியுது. இதெல்லாம் வாங்க முடியுமா நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் சும்மா கிளிக் பண்ணி பார்த்தேன், இருந்துச்சு. காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில், பாருங்கள். இல்லை தெரில, காமிச்சிருப்பேன்ட்டு. ஓகே, மேலே பார்த்தீங்களா, உங்களுக்காக சூப்பராக எடிட் பண்ணியிருக்கேன். லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேரு அதை எல்லாத்தையும் பண்ணிகிட்டே பாருங்கள் நீங்கள். ஓகேவா? அதான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், தமிழனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துக்கிட்டேன். தள்ளிவிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே
இதில் என்ன எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இந்த பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏவரேஜ் ஏர்னிங் வந்து 30 to 80 ரூபா. ஓகே சாரே செட்டிங்கா செட்டிங் சார். நீங்கள் செட்டிங்கா ஒழுங்கா கார் பெட்ரோல் போடையா? போடுறையா? போடுறேன் சார். சாரி சார். டாக்ஸி ஒழுங்கா இருக்கணும். நீ போடுறா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? ஓகே சாரே எப்படி இருக்கீங்க? காஃபி வேணுமா? காஃபி கிடையாது. காஃபி கிடையாதா? சரி காஃபி கிடையாது, எங்கே போறீங்க? சாரி சார் 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 ஃபில்லிங் டன். டன் டனாக்கு டன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? தீஃப் பாருங்க, திருட்டே வா, திருட்டுப்பேன், திருட்டு கும்பல் வருதான். ஓகே அடிபட அடிபடு அடிபட அடிபட அடிபட. அந்த அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஹேண்ட் பட்டன் மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட போனாலே ஹேண்ட் பட்டன் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஒரு சின்ன டாட் இருக்கும் பாருங்கள், அது கேமில் இன்பில்ட்டாக கொடுக்குறது தான். அந்த அந்த ஐக்கானை அந்த சின்ன டாட்டை வந்து நீங்கள் இது மாதிரி வச்சிங்கன்னா போயிடும், அவ்வளோதான். ஓகே நாளைக்கு காலையில் வந்து இந்த இது வாங்கலாம். என் நைட்டு ஆயிடுச்சு. எப்படி தூக்கம் வருதுன்னு கரெக்டாக 12 மணிக்கு தூக்கம் வருதுன்னு வெயிட் பண்ணுங்க, நோட் பண்ணிட்டே இருங்க மேலே. இப்போ வந்து 23 23னா 11 மணி. இப்போ கரெக்டாக 12 மணிக்கு தூக்கம் வருதுன்னுமா, பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா அல்ட்ராவில் வச்சுருக்கேன் இப்போ கிராஃபிக்ஸு. ஓகே நல்லாயிருக்கு. கண்டினியூ. ஓரளவு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாரி 12 மணிக்கு இல்லை, கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவான் பாருங்க. ஓகே ஃபில் பண்ணுற டக்குன்னு. ஓகே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணல அப்படி பண்ணியிருக்கோம். ஓகே அடுத்து வந்து என்ன பண்ணணும்? இந்த பார்த்தீங்களா கண்ணை மூடணும் லைட்டாக. அப்போ போனால் நம்ம வீட்டுக்கு போகணும். வீடு வந்து கேஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு தனிமையான பில்டிங் இருக்கும், அங்கே இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கொஞ்ச நாள் பெட்டு பார்த்தீங்களா, பெட்டு காமிச்சேன்னா காமிக்கலன்னு தான் நினைக்கிறேன். பெட்டு காமிக்கல. பெட்டு வந்து 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாயோ 1 கோடியோ சரி நான் பார்க்கல. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து போடுறேன், வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன். ஓகே காய்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், இதுதான். ஓகே ஜாயின் கொடுத்து ஒரு 3000 ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஓகே இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. ஃப்ரீசரு டாய்லெட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல். ஓகே இது இப்போ தேவையில்லை, கொஞ்ச நேரம் வளர்ந்தா தேவைப்படும். நம்ம வளர்ந்தானா எப்படி சொல்கிறது, கடை டெவலப் ஆனால். ஓகே பார்த்துங்களா டாக் ப்ரைஸ் 100 லேக்கு 1 லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் 1 லட்ச ரூபா. என்னது 1 லட்ச ரூபா வந்து எதுக்கு நாயை வாங்குறதுக்கு? ஒரே நாய் தான் இருக்குது. இல்லை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில என்னன்ட்டு. ஓகே ஓகே இவர் என்ன பண்ணுறாரு? ஓகே வாட்ச்மேனு, நம்ம வாட்ச்மேனாகவே போட்டோம். ஆமாம் நின்றுக்கிட்டே இருக்கார். ஓகே பவர் ஸ்டேஷன் வந்து 5000 ரூபா இருக்குது. ஓகே இந்த கேமை கண்டினியூ பண்ணாமா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு சூப்பரான நம்பிக்கையில் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்ட்டு. அந்த நம்பிக்கையில் வந்து நான் வந்து கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போயுமே கமெண்ட் பண்ணுறதை பார்த்ததே இல்லை. நான் பண்ணியிருக்கீங்க, இப்படிலாம் சொன்னால் கூட நீங்கள் பண்ண மாட்டீங்க. போன வீடியோ அப்படி தான் சொன்னேன். போன வீடியோ 60 வியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர். மேடம் வாங்க மேடம். வேலையை பாடுறா கிளவி வட கிளவி தாய்க்கிழவி ரொம்ப ஓவராக ஃபோன் பண்ணாங்க அந்த மேடம். ஓகே சாரே தம்பு இந்தாங்க வச்சுக்கோம் 10 ரூபா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 10 ரூபா கொடுத்துருக்கோம். ஓகே இப்போல்ட்டு வந்து நம்மள்ட்ட 10 ரூபா கொடுத்தனால இப்போ நம்மள்ட்ட 229 ரூபா தான் இருக்குது. ஷாப்பில் போய் பார்த்தோம்னா சும்மா உண்மை இல்லை, பாப்புலர்னு போட்டால் எல்லாமே வாங்குறாங்க போல். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ்
ஃபில்லிங் ஆகிட்டுருக்கு எல்லாமே. கேஸ் தீரவே மாட்டேங்குது. அங்கங்கே டிஎஸ்கே கேஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க அங்கங்கே ஷாப்புக்குள்ளே. அப்புறம் நம்ம கடைக்கு 4 பக்கமும் சுற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து மழை பெய்யறதுனால சவுண்டு குறைச்சிக்கிட்டேன். கேவலமாக இருந்துச்சு சவுண்டு. அதுதான் சட்டு கேவலமாக மழை சவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நாளோட நான் உங்கள் டிஎஸ்கே. பாய் டாட்டா.